மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் பறந்துபட்ட சிந்தனை குறித்து பேசுகிற அளவுக்கு இருக்கிறார்களா என்பதே எனக்கு ஒரு $1,000,000 கொஸ்டினா இருக்கு. ஒரு நேரோ மைண்டட், ஒரு குரூப்டு மைண்ட் உள்ள ஒரு நபராகத்தான் எப்போதுமே மாணிக்கம் தாகூர் வெளிப்பட்டிருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியின் மீதும் அக்கறை கொண்டதில்லை, தமிழ்நாட்டு அரசியல் மீதும் அக்கறை கொண்டதில்லை, தேசிய அளவில் மதசார்பற்ற அணி என்கிற அந்த நிலையிலிருந்தும் அக்கறை கொண்டதே இல்லை. அவர்களுடைய கணக்கெல்லாம் வேறு. ஆனா இப்ப திடீரென இந்த கரிசனத்தை காட்டுறாருன்னா, சண்டை செய்ய முடியாம காங்கிரஸ் தடுமாறுது, ஆள் சேர்க்கிற வேலைக்கு காங்கிரஸ் தயாரா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிட்டா யுத்தம் பண்ணணும். நாடாளுமன்றத்துல யார் யுத்தம் பண்ணுவா? காங்கிரஸ் பண்ணுமா? காங்கிரஸுக்கு அந்த தெம்போ திராணியும் இருக்கா? ராகுல் காந்தி பேசிட்டு போய் மோடியை கட்டி பிடிச்சுக்கிற நபரால வெளிப்படுறாரு. என்னைக்காவது அண்ணன் ராசா பேசிட்டு போய் மோடியை கட்டி பிடிச்சிருக்காரா? என்னைக்காவது அண்ணன் திருச்சி சிவா பேசிட்டு போய் மோடியை கட்டி பிடிச்சிருக்காரா? என்னைக்காவது கனிமொழி பேசிட்டு போய் நிர்மலா சீதாராமனை கட்டி பிடிச்சிருக்காங்களா? இல்ல மோடியோட கரம் குலுக்கி இருக்காங்களா? இல்லையே. கொள்கை என்று வந்துவிட்டால் கொள்கையில் உறுதியாக நிற்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற இயக்கம் எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். காங்கிரஸுக்கு அந்த தென்போ துணிச்சலோ கிடையாது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, சண்டை போடணும்னா அது திமுக வேணும், வலிமையாக அந்த சண்டையை செய்யணும்னா திமுக. சார், ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார் சார். நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய உறுப்பினர் பொறுப்பு என்பதே இல்லாமல் போயிற்று. வயநாட்டில் காலியாக அறிவிக்கப்பட்டது. யார் யுத்தம் செய்தவர்கள்? காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? டெல்லியை ஒருமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி இன்றியமையாதது இல்லையா? நாடாளுமன்றத்தை முடக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? இதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். இப்போது இந்தியா கூட்டணிக்கு ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டம் நிறைவு பெறவில்லை. அந்த கூட்டம் திமுக இல்லாமல் நிறைவு பெறவில்லை. எனவே இப்போது திமுக வந்தால் பரவாயில்லை என்கிற அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் வந்தால் பரவாயில்லை என்று நினைக்கலாம். உங்களோடு வருவதா வேண்டாமா என்பது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவெடுக்கணும். அதற்கான தேவை இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்ப என்ன தேவை இருக்கு? இப்ப காங்கிரஸோடு சேர்ந்து நின்று கொண்டு அகில இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார பரப்புரைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப இல்ல. ஆனா பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அத பாஜகவை எதிர்க்கிற வேலையை திமுக தனித்தே செய்யும்.